செவ்வாய்க்கிழமைகளில் இழுப்பெண்ணெயில் விளக்கு போடுங்க. மற்ற நாளில் நெய் தீபம் போடுங்க. நிரந்தரமாக கடன்லேருந்து நிவாரணம் பெறுறீங்க. அதே மாதிரி நம்ம பேச்சை கேட்காத பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கக்கூடியவங்களாக மாறுவாங்க. விளக்கில் மட்டும்தான் இதை விளக்கணும். மற்ற நாளில் இந்த விளக்கை விளக்கக்கூடாது. ஓம் சரவண பவாய நம ஓம். இப்போ கந்தசஷ்டி திருவிழா இந்த தீபாவளி திருநாளுக்கு மறுநாள்லேருந்து துவங்குது. எல்லோரும் கந்தசஷ்டி விரதங்கள் 7 நாளைக்கு இருப்பாங்க. 6 நாளைக்கு சூரசம்ஹாரம் வரைக்கும் முழுமையாக அன்னாகாரம் இல்லாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. வெறும் தண்ணி குடிக்கிறவங்க, வெறும் இளநீ மட்டும் குடிக்கிறவங்க, இது மாதிரி ஒவ்வொரு விதமாக விரதம் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த 6 நாட்கள் கம்பல்சரியாக இருப்பாங்க. 7ஆவது நாள் திருமணம் அந்த திருப்பூட்டினவருக்கு அப்புறம்தான் சாப்பாடு எடுக்கிறவங்களும் நிறையா இருப்பாங்க. அது மாதிரி இந்த முருகக் கடவுளை மனதார வேண்டுறவங்களுக்கு இந்த முருகனையே விளக்கில் உட்காந்துருக்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இதில் பாருங்கள், முருகனே வேல் கையில் ஏந்தி இந்த விளக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த விளக்கு பித்தளை விளக்கு. இதை நம்ம வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை மட்டும் இந்த விளக்கை தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் இழுப்பெண்ணெயில் விளக்கு போடுங்க. மற்ற நாளில் நெய் தீபம் போடுங்க. இதை தொடர்ந்து இந்த விளக்கில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அந்த இழுப்பெண்ணெயில் விளக்கு போடும்போது நிரந்தரமாக கடன்லேருந்து நிவாரணம் பெறுறீங்க. அதே போல் எதிரி தொல்லை, அதாவது வழக்குகள், எதிரினால் பிரச்சனை, இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த விளக்கில் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் இழுப்பெண்ணெயில் விளக்கு போடுங்க. மற்ற நாளில் நெய் தீபம் போடுங்க. இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி இந்த வேலை கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த முருகன் விளக்கை நீங்கள் போடும்போது ரொம்ப அற்புதமாக பலன் கொடுக்கும். இது அந்த கீழே உள்ள நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இதை கொரியரில் அனுப்பி விட்ருவாங்க. அதை வேணுங்கிறவங்க இதுக்கு தொடர்பு வைங்க. அதே போல் இந்த விளக்கு பாருங்கள், 2 பக்கம் மயில், நடுவில் வேல், ஒரு பின்னாடி ஓம், முன்னாடி முருகன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த விளக்கு. இதில் இதே மாதிரி தீபம், இந்த தீபத்தில் ஒரு திரி போட்டு இந்த திரியில் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் இழுப்பெண்ணெயில் விளக்கு போடுங்க. மற்ற நாளில் நெய் தீபமாக போடுங்க. இது மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ கணவன் மனைவி சண்டை இருக்கும், அதெல்லாம் சால்வ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம பேச்சை கேட்காத பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கக்கூடியவங்களாக மாறுவாங்க. இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பலன். அதே மாதிரி சகோதரர்களுக்குள்ள சொத்து பிரச்சனை வந்தால் இந்த இழுப்பெண்ணெய் தீபம், அதாவது செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் இந்த இழுப்பெண்ணெய் தீபம் போட்டுட்டு மற்ற நாளில் நெய் தீபம் போடுங்க. ஆனால் இதை விளக்குறதுக்கு ஒரே நாள் வியாழக்கிழமை மட்டும்தான் இதை விளக்கணும். மற்ற நாளில் இந்த விளக்கை விளக்கக்கூடாது. இந்த பித்தளை விளக்கு இது வேணுங்கிறவங்க நீங்கள் ஆன்லைனில் கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவங்களே கொரியரில் அனுப்பி விட்ருவாங்க. இதை பயன்படுத்தி நல்லா வளமாக இருங்க. நன்றி, வணக்கம்.